ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விமனுடைய தி ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மாஃபியா அதோடைய பார்ட் 3டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நான் கண்டிப்பாக விமனுடைய பாடி ஒன் ஷாட் வரேன்டா. ஓகேவா? எனக்கு இப்போதைக்கு த்ரோட் கொஞ்சம் சரியில்லை. ஓகேவா? அதனால தான் நான் அவ்வளோ லாங்காக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இதோட ஸ்டோரி மட்டும் கொடுக்குறேன்டா. ஓகே, அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம டே வந்து ஜிம்மில் பின் பண்ணியிருப்பாங்க. பின் பண்ணிட்டு கேட்குறாங்க, சொல்லு நீ லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியிருக்காங்க. இப்போ எதுக்காக என்ன அப்ரோச் பண்ணேன், ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி அமைதிருக்காங்க. ஒன்று தான் கேட்குறேன், ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின் டே புஷ் பண்ணிடுறாங்க பேட்டில். போதும் நிறுத்துறீங்களா, நான் உங்கள்கிட்ட நடந்துக்கல மிஸ்டர் கிம். ஓகேவா? நான் நடந்துக்கிட்டது என் டேவை. ஓகேவா? நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். என் டேட்டி என் கணக்கு முடி வந்தாங்க. ஓகேவா? அவங்களால நினச்சி அப்படி பண்ணிட்டேன், சாரி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக் ஒரு மாறுக்கிட்டே பார்த்துருக்காங்க. நான் உங்களை எதுவும் பண்ணல. ஓகேவா? உங்கள்கிட்ட நான் அப்ரோச் பண்ணவே இல்லை. நான் என் மனசில் இருக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், என்னோட டேவை தான் நான் அப்படி பண்ணேன். ஓகேவா? என் டேக்கிட்ட தான் நடந்துக்கிட்டேன். என் டேக்கிட்ட தான் நான் அப்படி எதிர்பார்ப்பேன் எல்லாமே. ஜிம் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாறுக்கு, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் உங்களை லவ் பண்ணல, நான் என்னோட டேவை லவ் பண்ணுறேன். ஓகேவா? 5 years பிஃபோர் என்கிட்ட ஒருத்தவங்க ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கும் கண்டிப்பாக ஒன் டே எனக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். ஓகேவா? எனக்கு ஸ்கூல் பையன் இப்போ தான் +1 படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். உனக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பாக ஒன் டே உனக்கு பிடிக்கும். நான் வந்துட்டு இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு போகிறேன், கண்டிப்பாக உனக்கு ரிட்டன் ஒன் டே வருவோம் உங்ககிட்ட. அப்போ நீ வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லணும். சரியா? உனக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அது செகண்ட் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டுனாக்கா அதுக்கு கண்முடியில் வரவே மாட்டானே. எனக்கு நம்பிக்கை இருக்கும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. சரியா? நான் பார்க்குறப்ப நீங்கள் நான் திரும்பி பார்க்குறேன், எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகேவா? நான் நம்பர் நீ ஃபேக்காக அது இருக்க மாட்டேன், நீ போய் சொல்ல மாட்டேன், எனக்கே தெரியும். நீ ட்ரூவாக இருப்ப. எனக்கு எவ்வளோ பேர் என் பிள்ளை ஃபேக்காக சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் லவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நீ அப்படி கிடையாது, நீ ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. சரியா? எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். நான் எவ்வளோ அந்த ஸ்கூலு காலேஜ் ஃபுல்லாக எல்லாம் வேப்பில் சுற்றுறாங்க, நான் உங்கள்கிட்ட சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட க்ரஷ். ஓகேவா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருக்குது. நான் 3rd year படிச்சுட்டு இருக்கேன் காலேஜில், நீ வந்துட்டு 11th படிச்சுட்டு இருக்க. ஸோ உனக்கு எனக்கு கொஞ்சம் ஏஜ் கேப்பில் இருக்குது, ஒரு 4 years டிஃப்ரெண்ட் இருக்குது. செகண்ட், உனக்கு மெச்சூரிட்டி வர இல்லை. ஓகேவா? இப்போ வந்துட்டு லவ் பண்ணால் கரெக்டாக இருக்காது, வந்துட்டு லவ்வை கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன், உன்ட்ட ரிட்டன் வரும் உனக்காக. ஓகேவா? இவ்வளோ டேஸ் நான் உங்கள்கிட்ட ஏன் சுற்றினேன், உனக்காக ஏன் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ தெரியாமல் வந்திருப்ப. அதுக்கு மீனிங் லவ். ஓகேவா? எனக்கு உன் மேலே லவ் இருக்காது அப்படின்னு நான் சுற்றுறேன். உனக்கு புரியும் நம்புறேன், ஒன் டே ரிட்டன் வரேன். அப்போ வந்து கேட்பேன், உனக்கு லவ் தான் எஸ்ன்னு சொல்லு. ஓகேவா? லவ் இல்லாக்க நோ சொல்லு. ஓகேவா? நான் நினைக்கிறேன் நீ எஸ் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் வெயிட் பண்ணுறேன். ஐ லவ் யூ பார்ச்சிமின், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? கிம் டேங் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் போயிருப்பாங்க. இப்போ ஜிமின் இதை சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறேன், என்னோட டேங்க தான் லவ் பண்ணுறேன். ஓகே, டேட்டே லவ் பண்ணுறேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நீ வந்து வெயிட் நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்காக வெயிட் பண்ணேன். கொஞ்சம் டேஸ் போகணும், அவங்க வருவாங்க நினச்சேன். கொஞ்சம் டேஸ் போக போக எனக்கு அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என் கண்ணு அவங்க தேட ஆரம்பிச்சு, அவங்கள காணும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏறமோ எனக்கு கண்ணு அவங்களுக்கு தேடும். அவங்க நேம் நினைக்கிறப்ப மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி டே நான் வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு டே வெயிட் பண்ண ஆரம்பித்தா வருவாங்க சொல்லிட்டு. +1 முடிஞ்சிச்சு, +2 முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் வந்துடுச்சு. 5 வருஷம் ஆகிட்டு. இது வரைக்கும் அவங்க என்கிட்ட வரவே இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்காங்க. சடனாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அது என் டே கிடையாது. அவங்க பேர் கிம் டேங்க. அவங்க வராங்க. அவங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிட்னாப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு எவ்வளோ லவ் பாசம் எதுவுமே இல்லை. அவங்க வேறு, என் டே வேறு. இவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? நான் என் டேன்னு நினச்சி தான் அவங்களை அப்ரோச் பண்ணிட்டேன். சாரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்ன லவ் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. நான் உங்களை லவ் பண்ணல மிஸ்டர் கிம்ங்க, பாருங்கள் லவ் பண்ணுறேன், என் தேவை. ஓகேவா? நான் அவரை லவ் பண்ணுறேன். அவர் என்கிட்ட சொன்னார். ஓகேவா? அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார். எனக்காக நிறைய பண்ணுவார் ஸ்கூல் படிக்கும்போது. ஏன்னா அவர் பண்ணி அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாரும் சுற்றுறாங்க. ஆனால் அவர் என் பண்ண சுற்றிட்டு இருந்தார். எல்லாரும் திட்டினாங்க, அவர் என்னடா ஒரு சின்ன பையன் பண்ணி சுற்றிட்டு இருக்கா சொல்லிட்டு. அவருக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொன்னார். நான் சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டு க்யூட்டாக எனக்கு கொஞ்சிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் அவர் எவ்வளோ கேரிங்காக இருக்கார், எனக்கு நான் வாங்கி தராருன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. ஏதோ ஒரு அண்ணனா அப்படி நினச்சிட்டு நான் அவர் அப்படியே போக தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, இல்லை மேபி அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பிடிக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு மீனிங் கூட இப்போ தெரியல, அந்தளவுக்கு இம்மெச்சூர்டாக இருந்தேன். ஆனால் அந்த பர்சன் அப்போ வந்து என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப டீசெண்டாக. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்னை ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணி, என்னை ரொம்ப அழகாக வந்துட்டு கேர் பண்ணி எல்லாமே எனக்காக பண்ணியிருக்காரு. இவ்வளோ அழகாக லவ் டீசெண்டாக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேறு யாரும் வரமாட்டாங்க. அவர் எப்பவும் தொலைச்சிடக்கூடாது, அவர் நம்மளுக்கு, நம்ம அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். மனசுக்குள்ளே அவரே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நினச்சி வாழக்கூட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் அவர் வந்துட்டு எப்படி ஒன் டே மீட் பண்ணி நினச்சி கூட பார்க்கல. இன்னொரு பர்சனுக்கு சொந்தமானவங்களாக இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு அப்பாவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அப்புறம் புரிஞ்சுட்டு அது என் டே இல்லை, ஒரு கிம் டே. ஓகேவா? என் டே அப்படி பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக சீட் பண்ண மாட்டாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொரு பர்சனாக சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது.
பட் ஜிம் எப்படினாக்கா யார்கிட்டயும் வந்து ஜிம்மில் கொஞ்சம் க்ளோஸாக இழுக்கிறாங்க. நீ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறது என் தேவை உங்களே இல்லை, ஓகேவா? ஐம் சாரி. அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அதை ட்ரிங்க் பண்ணதுனால எனக்கு உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி சார். ஜிம்மில் இருக்கிறாங்க இப்போது ஜிம்மில் எடுத்து பெட்டில் போடுறாங்க, போட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு, நிஜமாக சொல்லி இப்போ நீ லவ் பண்ணுறியா? எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன கேட்குறாங்க. நான் வெயிட் பண்ணுறது என் டேக்காக, ஓகே? இப்போ நான் வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஒன் டே அவங்க வருவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் ஜிம்மி சொல்கிறாங்க, டேக்கு என்ன சொல்ல தெரியல. ஐம் சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க. பாரு, இப்படி மிஸ்டர் கிம்னு கூப்பிடாத, ஓகேவா? நீ டேன்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், எனக்கு மிஸ்டர் கிம் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு என் டே மட்டும் தான் டேன்னு கூப்பிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் என் மேலே ரொம்ப லவ், ரொம்ப கேர் அதிகமாக. அவங்க ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, எப்பவும் கேராக பார்த்துப்பாங்க. எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோல்டாக இருக்காரு, ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காரு, யார்கிட்டையும் ஒரு மாதிரி திமிரா பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி பேசவே மாட்டார். நான் அப்படி பார்த்ததே இல்லை அவர். அவர் ரொம்ப பாசமாக கேரிங்காக லவ்விங்காக இருப்பார் தெரியுமா? எப்போவுமே அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். அவர் அழகாக பாக்ஸ் ஸ்மெல் பண்ணுவார், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருக்கு பிடிச்சது அவர் தான். அவருக்கு என்னோட ஐஸ் ஸ்மெல் பிடிக்கும். எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு லவ்னு தெரியாது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக அவர் இருந்தார். அவர் மட்டும் தான் லவ் பண்ணுறேன், இப்போவும் லவ் பண்ணுறேன், எப்போவும் லவ் பண்ணுவேன். அவர் வந்தாலும் வராட்டியும் நான் அவரை மட்டுமே லவ் பண்ணுவேன் சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேக் என்ன சொல்லவே தெரியல. டேக் பார்க்குறாங்க. ஐம் சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவுமே சொல்லலை. பட் டேவோட டேஸ் ஃபுல்லாக நம்ம ஜிம்மில் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கேன். ஐம் சாரி. இங்கே பாரு, நம்ம பக்கத்தில் வராமல் போகிறதுக்கு ரீசன் என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துச்சு, ஓகேவா? நானும் உங்ககிட்ட வரணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லாமே லைஃப்பில் அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாமே நம்ம பக்கத்தில் வரது தகுதியில் ஒரு பர்சனாக மாறிட்டேன், சரியா? எல்லாமே டோட்டலாக மாறிட்டேன். நான் ஒரு மாஃபியாவாக மாறிட்டேன். செகண்ட் நான் இன்னொரு பர்சனுக்கு சொந்தமாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைக்கு அப்பாவாகிட்டேன். என் லைஃப்பில் எல்லாமே நடந்துச்சு, ரொம்ப கஷ்டம். எல்லாமே லைஃப்பில் நடந்துச்சு, ஓகேவா? நான் எதிர்பார்க்காத எல்லாமே நடந்துச்சு. நான் எதிர்பார்த்து எதுவுமே லைஃப்பில் நடக்கலை. எல்லாமே வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு, ஓகேவா? எனக்கு உங்ககிட்ட உன் பக்கத்தில் வரது எனக்கு தகுதி இல்லைடா, அதனால தான் நான் உன் பக்கத்தில் வராமல் போயிட்டு, ஓகேவா? சரி, அட்லீஸ்ட் நீ ஹாப்பியாக இருக்கும்னு நான் நினச்சேன். நீ இடத்துல மூவ் ஆன் பண்ணிட்டு எப்படின்னு எனக்கு தெரியும். நீ ஒன் டே கண்டிப்பாக என் மேலே ஃபாலோ பண்ண நினச்சேன். சரி, ஓகே, இவ்வளோ டேஸ் நம்ம போகாமல் இருக்கும், நீ மறந்துருப்போம், மூவ் ஆன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே அதை என்ன நினச்சிக்கிட்டேன். முன்னாடி வந்துடக்கூடாது, உன் பக்கத்தில் வரக்கூடாது சொல்லிட்டு எவ்வளோ நான் அப்படி தள்ளி தான் இருந்தேன். ஆனால் டேவன் கூட பிடிக்கும். ஆனால் நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணி கிரைடியாவிலே இல்லை, ஓகேவா? டேவன் கூட பிடிச்சிட்டுன்னு சொல்லும்போது யார் அந்த பாசம் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் டேஸ் ஆக்டிங் பண்ண வைக்கலாம் ஒரு அம்மாவா. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்காம நடந்துக்க வச்சா கண்டிப்பாக டே வந்து உன்னை வேணாம்னு சொல்லுவாள். அப்போ உன்னை அனுப்பிலாம் நினச்சி தான் வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான், அது நீ தெரிச்சதுக்கப்புறம் தான் எனக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? நான் செல்ஃபிஷாக எடுத்து ஒரு முடிவு. நான் டேவனுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் எனக்காக தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஷாக்கடாக பார்க்குறாங்க டேவ். ஆமாம், நான் எனக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? ஏன் ஜிமின் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? அது டேவனுக்காக கிடையாது. நான் எனக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவன் வேறு யாரும் கேட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க ட்ரூ லவ் கொடுக்க மாட்டாங்க. அது நீ தெரிஞ்சுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு எப்படி உனக்கு பிடிச்சிச்சோ அதே மாதிரி டேவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான். அவன் வேறு யாருக்கிட்ட அட்டாச் ஆக மாட்டானா, உங்ககிட்ட அட்டாச் ஆகிருக்கான். அப்போனா கண்டிப்பாக உனக்கும் அவனுக்கு பிடிக்கும். உனக்கு கண்டிப்பாக ட்ரூ லவ் கொடுப்ப, கேர் கொடுப்பேன். என் டேவன் சூஸ் பண்ண பர்சன் தப்பான பர்சன் இல்லை, ரொம்ப பியூரான பர்சன் சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சி அந்த ஹாப்பினஸில் தான் மேரேஜ் பண்ணிட்டேனே தவிர நான் என் பையனுக்காக ஒன்று மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை, ஓகே? டேவனுக்காக ஒன்று மேரேஜ் பண்ணிக்கல, எனக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டேன், ஓகேவா? என்னோட லவ் உண்டு. ஆனால் எப்படி உன்ட்ட கிட்ட வரணும்னு தெரியல, ஓகேவா? சரி, பேபியோட நேம் சொல்லாது உன் பக்கத்தில் வச்சுக்கலாம், நீ கூடவே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்ஃபிஷாக தான் யோசிச்சேன். ஓகே, தப்பு தான், மன்னிச்சிக்கோ. ஆனால் என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கலாம், ஓகேவா? லவ்ன்றது சொல்கிறாங்க, லவ்ன்றது உனக்கு மட்டும்தான், ஓகே? உன் மேலே மட்டும் தான் லவ் வச்சிருக்க, வேறு யாருக்கிட்டையும் இல்லை, ஓகேவா? எனக்கு லவ்ன்றது உன் மேலே மட்டும் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, உனக்கே தெரியல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி டேஸ் வருது, உனக்கு தெரியல எனக்கு அப்பா அம்மா கிடையாது சொல்லிட்டு. என் லைஃப்பில் எனக்கு சொந்தம் யாருமே இல்லை, ஓகேவா? எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மட்டும்தான். ஆனால் எனக்குன்னு சொந்தமாக இருக்கிற ஒரு பையன் எனக்கு அது டேவன் மட்டும்தான். டேவனோட அம்மாவுக்கு எனக்கும் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு, ஓகே? எலும்பிச்சினாலும் வந்த ஒரு விஷயம் தான். ஆனால் அவன் வந்து இழக்க முடியல, சரியா? அவன் எனக்குன்னு பிறந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையால தூக்கி போட முடியல. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது சொந்தமாக இருக்கே சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய வந்துட்டு என் கூட வச்சுக்கணும்னு நினச்சி. சரி, அந்த குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அவனுக்கு காது கேட்காது, செகண்ட் ஹெல்த் நிறைய இஷ்யூ இருக்குது, ஓகேவா? அந்த ரீசன் அதெல்லாம் தூக்கி போடவும் முடியல. எனக்குன்னு தனியாக அனாதையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். எனக்குன்னு ஒரு உயிர் அப்படி நான் பார்த்தேன் அவனை, ஓகே? எனக்காக பிறந்த ஒரு பையன், என் பிளட்டில் பிறந்த ஒரு பையன், சரியா? அதனால தான் நான் அந்த பையன் தூக்கி போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஓகே? அவனுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சிங்கிள் ஃபாதராக வாழ்ந்துடலாம், என் ஜிம்மிட்ட போகிறது டிசர்வாக எனக்கு இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பெட்டராக ஒரு பர்சன் சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி டேன் ஒன்று காமிச்சேன், ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கான்னு தெரியறப்போ தாண்டா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னை ஃபோர்ஸ் பண்ணி, ஓகேவா? இல்லைனாக்கா அது ஃபேக் மேரேஜாக இருந்திருக்கும். ஃபேக் மேரேஜ் கூட இல்லை, ஜஸ்ட் கூட்டிகிட்டு வந்து வச்சிருப்போம், கொஞ்சம் டேஸ் வச்சிருந்து டேனுக்கு ஒன்று பிடிக்காத மாதிரி பண்ணி கண்டிப்பாக ஒன்று விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அவன் அப்படி அது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுற முடிவை நான் எடுத்த எனக்கு கிட்னாப் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? இது எல்லாமே எனக்காக நான் பண்ணிக்கிட்டது, எனக்கு பிடிக்கும். உனக்கு கொஞ்சம் டேஸ் போனால் உனக்கு சொல்லி புரிய வைக்கலாம், நீ புரிஞ்சுப்போ, ஒன் டே எல்லாத்தையும் புரிஞ்சுப்போன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை லவ் பண்ணு சத்தியமாக எதிர்பார்க்கல, திரும்பி நான் யோசித்தேன்.
இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சி நம்ம போகவே இல்லை, வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்துட்டோம், இது வரைக்கும் நம்ம போகவே இல்லை, அப்போ கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணிப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணுறேன், டேவை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் டே தான் எனக்கு ட்ரூவாகவே இல்லை சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாத, சத்தியமாக நான் உனக்கு அப்படி இல்லை, அப்போ அந்த மாதிரி உனக்கு ஃபேக்கான ஏமாத்தலை ஓகேவா, சுச்சுவேஷனாக நடந்தது ஓகேவா, சத்தியமாக நான் அப்படி பண்ணவே இல்லை, என் மனசு லவ் பண்ணிச்சா உனக்கு மட்டும்தான் ஓகே, இப்போல்லாம் எப்போவுமே சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க, ஏன்ட்டே இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட என்கிட்ட லவ் கேர் சொல்கிறேன், நான் எப்படா கொடுப்பேன் சொல்லு, நீ என்ன யோசிப்பேன் பற்றி, நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா செகண்ட் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைப்பல, நான் எப்படி உங்ககிட்ட வருவேன், என்னை வெறுத்துருவேன்னு உனக்கு பயம் ஓகேவா, நீ வெறுக்க வேண்டாம் என்ன அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்கள்கிட்ட தள்ளி இருந்தேன் ஓகேவா, என்ன உன்னை யாரும் தெரியாமல் நடந்துக்கிட்டேன், மற்றபடி உன்னை பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உன்னை அப்படி கூட ஹார்ட் பண்ண கூட நான் நினச்சேன் சரியா, உனக்கு பிடிக்காம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப நாங்கள் எனக்கு இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க டே சொல்கிறாங்க. கேட்க சொல்கிறாங்க, உங்கள் மனசில் இருக்கனா இல்லையா சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க மனசில் அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி நீ மட்டும்தான் இருக்கு ஓகேவா, எனக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் சரியா, எனக்கு ஒரு மேரேஜ் ஆகாமல் ஒரு குழந்தை பிறந்துச்சு, இது மேரேஜ் கூட எனக்கு ஆகலை, எனக்கு மேரேஜுக்கு ஒன்று ஆனால் அது உன் கூட தான் ஓகேவா, நான் மனசார நான் ஹாப்பியாக இருந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டேனாக்கா அது உன் கூட மட்டும் தான் இருக்கும் ஓகேவா, இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்ட் நடந்துச்சு லைஃப்பில், எதுவுமே என்னை சுயநினைவோட நடக்கல ஓகே, எனக்கு சுயநினைவே இல்லாதப்போ நடந்தது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்னுக்கு புரியுது டேவோட லைஃப்பில் எதாவது நடந்திருக்கு சொல்லிட்டு, நீங்கள் ஸ்டில் சொல்கிறாங்க நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ஓகே, ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், இல்லைக்கா நீ ஒரு பர்சன் என்கிட்ட இப்படி கேட்டிருந்தா நான் அவங்க இடத்துக்கு விட்டு போனான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணி அப்போ என் குழந்தைக்காக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வந்து அந்த பர்சன் என்கிட்ட கேட்டால் நான் வந்து வேலை பண்ணுவேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன டேக்கிட்ட எவ்வளோ பேர் லவ் சொல்ல வந்திருப்பாங்க ஸ்கூலில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போது டே யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன வேண்டாம் கொடுத்தாலும் டே தூக்கி போட்டுருவார், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு மூஞ்சுக்கு நேரம் சொல்லுவார், ரொம்ப ஹார்ஷாக பேசுவார், அதை நினச்சி பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம் அவங்கள சரியானா, நான் அப்படியே இருந்தால் சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் ஜிம்மில் ஆச்சு நான் அப்படி நினச்சேன், நீ எனக்கு வேணும்னு கேட்குறப்போ நான் அப்படி அவாய்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது, நான் இவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, அந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ ஏன் என்னை வந்துட்டு பழைய மாதிரி பார்க்கல, அப்போ நீ உன் மனசில் இல்லை அப்படி சொல்லிட்டு எனக்கு உன் மேலே கோபம் எல்லாமே இருந்துச்சு தெரியுமா ஜிம் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டில் நான் என் டே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, எனக்கும் என்ன ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும், நானே என் ஜிம்மில் மட்டும்தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, இவன் டேயோட விட எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் சரியா, டேயோட பையன், ஆனால் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் சரி, எனக்கு லவ் நீ எப்படி நான் வந்து ஒரு சின்ன பையன் உன்னை பார்த்தேன் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது நீ +1 படிச்சுட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப சின்ன பையன் தான் உனக்கு தெரியுமே தவிர மற்றபடி ஒரு பெரிய பையனை பார்த்துட்டு இப்போவும் எனக்கு அந்த சின்ன பையனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஓகேவா, எப்போதும் முன்னாடி நான் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஏன் எல்லாத்துக்கும் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. டேன் விஷயத்தில் சொல்கிறாங்க, அவன் ரொம்ப பாவம் அன்புக்காக ஏங்குறான், லைக் என்ன மாதிரியே சரியா, எனக்கு எப்படி யார் அப்பா அம்மா இல்லாமல் போனாங்களோ நான் எப்படி ஏங்குறனோ அதே மாதிரி அவனுக்கு அப்பா நான் இருக்குது, அதனால அவன் என்னை தவிர வேறு யார்ட்டையும் போக மாட்டான், அடைச்சிடாக மாட்டான், ஃபஸ்ட் டைம் அவனை அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அப்பா மாதிரி அவனுக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு சரி, எனக்கு எப்படி உனக்கு பிடிக்குமோ அதே மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் இது வரைக்கும் யார்கிட்ட இப்படிலாம் போனதில்லை, எவ்வளோ பேருக்கு காசுப்படுவாங்க போகவே மாட்டான், ஈவன் அவனுக்காக ஒரு பேபி சிட்டர் கூட அரேஞ்ச் பண்ண ஸ்டார்டிங்கில், அது கூட அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, அவங்ககிட்ட போக மாட்டேன்ட்டா சொல்லிட்டு நான் யாரையும் அவங்க பக்கத்து சேர்த்ததில்லை, என்னை தவிர வீட்டில் ஆன்ட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை தவிர வேறு யாரும் தூக்க மாட்டாங்க பேபியை, அந்தளவுக்கு பேபி யார்ட்டி போகுதுன்னு உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கான், அது நீயே தள்ளி விட்டால் கூட அவங்ககிட்டே வரேன், நான் எப்படி நீ என்னை ஸ்டார்டிங்கில் பார்த்து பயந்து போனப்போ ரிட்டன் அவங்ககிட்ட கிட்ட வந்தானோ அதே மாதிரி அவன் நீயே தள்ளி விட்டாலும் அவங்ககிட்ட தான் வருவான், அவனுக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ இவன் ரியல் அவங்க அம்மா உயிரோட இருந்தால் கூட அந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருப்பானு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக இருக்கான் சரி, எனக்கு அதை பார்க்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே, அவனுக்கு ட்ரூ லவ் கொடுக்கணும், அப்புறம் நானும் சரி கொஞ்சம் டேஸ் போனால் சொல்லலாம், இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என் லைஃப்பில் நடந்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லணும், ஃபஸ்ட் நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், டேனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், டே உனக்கு ஃபஸ்ட்டு உனக்கு வந்து டேனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ண ஓகேவா, இல்லைனாக்கா நான் சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஓகே, இப்போ நான் வந்து வரமா விட்டு எல்லாத்தையும் சொன்னாக்கா நீ கஷ்டப்படுவா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஓகேவா, இவ்வளோ நடந்துருக்கும் தெரிஞ்சா நீ சின்ன பையன் தான், இப்போ வரைக்கும் என் கணக்கு நீ சின்ன பையன் தெரியல ஓகேவா, நான் அப்படி தான் பார்க்குறேன், அதை உன்ட்டு எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு என் கஷ்டத்தில் என்னோட பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஓகேவா, நீ ஒரு சின்ன பையன்டா ஒரு குழந்த மாதிரி எனக்கு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, ஜிம் ஐ லவ் யூ ஓகேவா, ஐ லவ் யூ இந்த வேர்ட்ஸ் உனக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், வேறு யார்ட்டையும் சொன்னதே இல்லை, ஐ லவ் யூ ஓகேவா, எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும், உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என்னோட அம்மா என் லைஃப்பில் வந்து அன்எக்ஸ்பெக்ட் ஓகேவா, ஒன் டே மட்டும் நான் கூட ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன், அதில் ஃபார்மான பேபி தான் அவன், ஒரு சுச்சுவேஷனால் அவன் பிறந்தான், அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க ஓகேவா, எனக்கு டைம் வந்துட்டு எனக்கு என்னோட பிளட்டில் பிறந்த பையனால் வந்துட்டு அவன் ஹார்ட் பண்ண முடியாது, அவன் நம்ம கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா, அவங்ககிட்ட வரதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை, சம்டைம் டேனை விடவும் எனக்கு மனசில் ஓகேவா, 2 பேரும் எனக்கு வேணும் நினச்சேன், ஆனால் என்ன பண்ண தெரியாமல் தான் நான் உங்ககிட்ட தள்ளி போக ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே, உன் லைஃப் வேறு என் லைஃப் வேறு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என் லைஃப்பில் வந்து நின்றுட்டு இல்லை நான் நினச்சிட்டேன், ஆனால் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தேன் ஓகேவா, இப்போ அகைன் என் லைஃப்பில் வந்திருக்க ப்ளீஸ் தாய்ச்சின்னு புரிஞ்சுக்கூட, அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன், இந்த மாஃபியா கிங் டேக்கு ஒன்று மட்டும் தான் பிடிக்கும், வேறு யாருக்கிட்டையும் நான் அந்த அளவுக்கு இருந்ததே இல்லை ஓகேவா, அவங்ககிட்ட மட்டும்தான் நான் உன்னை லவ் பண்ணுறது, உன்னை மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க.
சிம்னி படுறாங்க. அப்போ நேற்று நான் பார்க்குறப்ப அப்படி தான் எனக்கும் தோணி இருக்கும். நான் ட்ரிங்க் பண்ணதுனால எனக்கு என் டே ஞாபகம் வந்துருச்சு சொல்கிறாங்க. நான் உன் டே தான்டா சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒரு கேம் எனக்கு அப்புறம் தெரிஞ்சு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் அப்படி ட்ரெஸ் பண்ணி தானே அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எம்எல்ஏ பாசமே இல்லை, உங்களுக்கு டேவன் மேலே தான் பாசம் இருக்குது, எம்எல்ஏ பாசமே இல்லை டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் வச்சு வாழக்கூடாதுங்க பாரு, எனக்கு உண்மையில ரொம்ப பாசம் இருக்குது. ஓகே டேன் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட மோர் எனக்கு ஒன்று பிடிக்கும் சரியா. நீ என் லவ்டா உனக்கு எப்படி சொல்லியா புரிய வைப்பான்னு சொல்கிறாங்க. பின்ன திட்டுறீங்கள என்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறீங்க, திருப்பி ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனப்போ என்னை எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க என்னோட அக்கா வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. அவன் ரொம்ப பயந்து போயிட்டான், அவன் ரொம்ப அழுதுட்டான். அவன் ரொம்ப நேரம் அழுதானா அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஓகே அந்த ரீசன்னால தான் அவனை கூட்டிகிட்டு வந்தான். மற்றபடி உன்னோட சந்தோஷத்தெல்லாம் உண்டது பறிக்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. ஆனால் என் ஹாப்பினஸ் நீங்கள் தான், ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சிம்மின்னு சொல்கிறாங்க. என் ஹாப்பினஸ் நீங்கள் தான் டே, எனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், நான் என் டே வரத்து கூட நினச்சது தப்பா சொல்கிறாங்க. டே எனக்கு சொந்தமான நினைக்கிறேன் தப்பா சொல்லி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க தப்பு இல்லை, உனக்கு இப்போவும் எனக்கு பிடிச்சிருக்கா நான் ஆல்ரெடி சொல்கிறாங்க. எனக்கு அது கவலை இல்லை, எனக்கு அது தெரியாது ஓகேவா, நான் எனக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், நான் உங்கள் மனசில் இருக்கலாம் இல்லையா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ மட்டும்தான் இருக்கு, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க 1 செகண்ட் சொல்லிட்டு அவர் ஷேட்டர் ரூம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அப்போ டே ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. டே வந்து ஆக்சுவலாக ஜிம்மில் இன்ஸ்டில் வந்து டேட்டூ போட்டுருப்பாரு போவோம் அந்த டைமில். ஆனால் இதில் பி அண்ட் ஜே தான் இருக்கும். வந்து பி தான் ஸ்கூல் படிக்கிற கூப்பிட்டுருப்பாங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பி அண்ட் ஜே சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோடது ஓகேவா, நம்ம டேவோட அம்மா பேர் வேறு ஓகேவா, சார் டேவோட அம்மா பேர் வேறு ஓகே, அவங்களோட நேம் வந்துட்டு கேரளா ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க அவங்க நேம் வந்து கேரளா ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா, அவங்க நேம் நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஜே ஓகேவா என்னோட ஜிமின் அவன் ஞாபகம் நான் போட்டுக்கிட்டது ஓகேவா சொல்கிறாங்க. அவன் என் கூடவே இருக்குன்றதுக்காக நான் போட்டுக்கிட்டது ஓகே. அதுவும் இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே, எனக்கு எப்பவும் ஞாபகம் என்கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு லவ்னு வந்துச்சுனாக்கா அது உண்மையில தான். ஸோ வந்துட்டு என்னால் மூவ் பண்ண முடியல, அதுக்காக நான் போட்டுக்கிட்டது. இங்கே இப்போ சொல்லி யாரும் என் மனசில் இது பண்ணி நினைக்கிற சொல்கிறாங்க. சிவனுக்கு ஒரு மாதிரி ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எதுக்காக என்ன மிரட்டினீங்க சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு ஒரு வேளை எதுக்காக என்கிட்ட அப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் ஓகேவா, விருப்பப்பட்டு இருந்தியா இல்லை ஜிங்க் பண்ணனால அப்படி நடந்துக்கிட்டே சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சா, தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. நான் எப்படி இருப்பேன் எனக்கு டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. தெரியும் தானே ட்ரிங்க் பண்ணியிருக்கல கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சா, அதை எதுக்காக ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. அது நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஓ சாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஹேபிட்லாம் இருக்கா. நான் பார்த்தப்போ ப்ளஸ் 1 படிக்கிற ஜூஸ் மட்டும் குடிக்கிற பையனை தான் நான் பார்த்தேன், ஜூஸ் காஃபியாக குடிக்கிற பையனை நான் பார்த்தேன். இப்போ ட்ரிங்க் பண்ணுற அளவுக்கு சார் வளர்ந்துட்டீங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் நான் பெரிய பையன்லாம் சொல்கிறாங்க. யார் நீயா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தெரியலையே சொல்லிட்டு சிம் பெக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட்டாங்க பாரு டேயும் வந்துட்டு என்னோடய பையனுக்காக சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு அவனை பிடிக்கும் சரியா, எனக்கு அவனை பிடிக்காமலாம் கிடையாது, எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும். என்ன டேயும் ஏன் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கு அவனை பார்க்குறதுல லைக் உங்களை பார்க்குற மாதிரி ஒரு லிட்டில் வருஷனை பார்க்குற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அம்மானு கூப்பிட்றேன்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு அம்மாவை இருப்பான் ஓகேவா. நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் ஓகேவா நீ ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இது வேறு யாராவது வந்து நம்ம டேவன் கேட்டுதான் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா. இது நீன்றால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஓகேவா அவன் எப்படி அவன் என் லைஃப்பில் நான் எப்படி ஒரு பர்சன் சூஸ் பண்ண லவ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவன் சூஸ் பண்ணியிருக்கான் ஓகேவா ஒரு அம்மாவை. கண்டிப்பாக நீ அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவை பண்ணி தெரியும் ஓகே சொல்கிறாங்க. அவன் ரொம்ப லக்கி உடம்பு ஒரு அம்மா கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் லக்கி இல்லையா சொல்கிறாங்க. நானும் ரொம்ப லக்கி தான், நான் எனக்கு ஒரு அழகான பாய் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் கிடச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாவுக்கு என் அக்காவுக்குள்ள தெரிஞ்சால் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒன்றே தெரிய வரும் ஓகேவா. அப்போ நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட, நான் மன்னிப்பு கேட்குறேன். கண்டிப்பாக நான் பண்ணிருக்கிற தப்புக்கு பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்குறேன். என்னோட போயிட மாட்டேன் என் கூட இருப்பில்ல சொல்கிறாங்க. நான் இருப்பேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வெயிட் பண்ணது உங்களுக்கு மட்டும் தான். நான் உங்களுக்கு தேடாத இடமே தெரியுமா, எங்கே போனாலும் நீங்கள் இருக்க மாட்டீங்களா சொல்லிட்டு அவ்வளோ தேடுவேன். ஈவன் நான் சியோல் வந்ததுக்கு ரீசன் நீங்கள் தான் தெரியுமா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு சியோல் வந்ததுக்கு ரீசன் நீங்கள் தான், இல்லைனா நான் பூசானே இருந்திருப்பேன். இல்லை நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கே ஒரு ரீசன் நீங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன் நான் அவரோட வெயிட் பண்ண வச்சதுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் ஒரு மாஃபியா பட்டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. நான் ஒரு மாஃபியா தான் வைக்குவேன், நிறைய திங்ஸ் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு டேவும் நினச்சி கவலையாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு எதனா ஆகிட்டே என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ கவலையில் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. என்ன நீ இருக்காத நீ பார்த்துப்பெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் இப்படி பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும் பார்த்துக்கோங்க, எனக்கு நீங்கள் என் கூடவே இருக்கணும் சரியா. எனக்கு ஒரு டேஸ் நான் உங்களை நினச்சி வெயிட் பண்ணது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருந்தும் இன்னொரு டைம் உங்களை துடைக்க எனக்கு ரெடியாக இல்லை ஓகே. எனக்கு நீங்கள் என் கூடவே இருக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டு பாருங்கள் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு மாஃபியாவில் நீங்கள் எதுக்கு மாஃபியாவா நீங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் ஓகே பொறுமையாக சொல்கிறேன், இப்போயும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவேன், கொஞ்சம் பொறுமையாக இரு சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டேங்க ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜிம்மின்னு சொல்லிட்டு பட்டே டைலாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி விட்டு நான் சொன்னேன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா. ஏன்னா எனக்கு செகண்ட் டைம் கிடச்சிருக்கேன் லைஃப்பில். நான் எத்தனை டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு லைஃப்பில் நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைமும் நான் டைம் வந்து பார்க்குறப்ப நான் ஃபீல் பண்ணுவேன். நான்
தொலைச்சிட்டேன், என் லவ் நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு லைஃப்பில் இதுக்கப்புறம் யாருக்காக வாழ போகிறது, பையனுக்காக மட்டும்தான் வாழணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, எனக்கு அகைன் என் லவ் எனக்கு லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுவும் அவன் லவ் பண்ணுறான்னு தெரியறப்போ, எல்லாரும் லவ் பண்ணுறதுன்னு தெரியறப்போ எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா. ஐ லவ் யூ ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம் லைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி 2 days ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ப்ளீஸ் வந்து என்னை ஹர்ட் பண்ணுறாதீங்க, ஓகேவா? என்னால் தாங்க முடியாது, அகையில் ஒரு பையனால் தாங்க முடியாது, என்னை விட்டு மட்டும் போயிடாதுங்க ப்ளீஸ். ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க, டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லு, உனக்கு என்ன ட்ரீம் இருக்குது, உனக்கு என்ன ஆச்சு போனால் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நான் சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க. ஒரு ட்ரீம் இருக்குது, நான் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ இதுக்காக இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தானா இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த பையன் இதுக்கு கூட்டிகிட்டு வந்தானா சொல்கிறாங்க. அவனா அப்பெல்லாம் பேசுவேனே சொல்கிறாங்க. ஆமாம் பேசுவேன், என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்ட்கிட்ட அப்படி பேசுவேன், ஏன் பேசக்கூடாதா சொல்கிறாங்க. பேசலாமே, என் ஹஸ்பண்ட் எப்படினாலும் பேசலாம், ஓகேவா? நானும் கூப்பிட்டுக்கோ என்னாலும் பண்ணிக்க, ஓகேவா? அது ஒன்றும் சாய்ஸ் தான் அவங்கள்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கட்டும், ஓகேவா? நான் ஒய்ஃப் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போ, புரியுதா சொல்கிறாங்க. வெளியே வேணா ஒரு மாஃபியாவாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் எனக்கு கூட ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. வெளியில் எப்படி வேணாலும், ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ணவும், என்ன திட்டுறதுக்கும் என்ன அடிக்கிறதுக்கும் ஒரு பர்சன் வேணும்ல, அது நீயாக இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானாக தான் இருப்பேன், ஓகேவா? உங்களை திட்டுறதுக்கும் உங்களை வார்னிங் பண்ணுறதுக்கும் உங்களை கொஞ்சத்துக்கும் உங்களை கேர் பண்ணுறதுக்கும் நான் இருக்கேன், ஓகேவா? நீங்கள் சொல்லுவீங்களா யாருமே எனக்கு இல்லை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே நானாக இருப்பேன், சரியா சொல்லிட்டு உங்களுக்கும் டேனுக்கும் நான் இருப்பேன், ஓகேவா சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் கமிங் டு மை லைஃப் சொல்லிட்டே தான் அவ்வளோ அழகாங்க. டே அழக்கூடாது சார் ஜிம்மி தான், இந்த மாஃபியா கிங் அழக்கூடாது சார் ஜிம்மி. டேஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம்மி சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் எனக்கு இன்னொன்று மட்டும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ என்கிட்ட அப்படி இருக்க மாதிரி நான் வெளில அப்படி இருக்காது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, இல்லை மேபி டேவன் பாசிட்டிவ் ஆகிடணும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவ் ஆகலாம், ஏன்னா வேறு யார்கிட்ட அவன் மாதிரி இருந்ததில்லை, ஓகேவா? அவங்க கூட அட்டாச்சாக இருக்கான். மேபி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் பார்த்தனா அவன் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அப்போ உங்களை விட்டு தள்ளி இருக்கணுமா சொல்கிறாங்க. அப்படி சொல்ல ஓகே, ஜஸ்ட் அவன் முன்னாடி மட்டும் ஓகே, உனக்கு கொஞ்சம் விவரம் தெரியல வரைக்கும் ஓகே, ஏன்னா அவன் பாசிட்டிவாக கூட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் செல்லம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா லவ்க்காக என்ன பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வெளில சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பட்டே தான் 1 செகண்ட் என்ன சொல்கிறாங்க. நைட்டு ட்ரிங்க் பண்ணி நல்லா சரியாக கிஸ் பண்ணல சொல்லிட்டே தான் போய்ட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பினஸ் கூட எனக்கு உங்ககிட்ட தான் கிடைக்கும், ஓகேவா? இதெல்லாம் விருப்பப்பட்டு எடுத்துக்கிறது உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க. ஜிம்மினும் சரி ஓகே எந்திரிங்கப்பா வட்டு சொல்கிறாங்க. இது நானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஓகே நீ சொன்னால் தப்பு இல்லை சொல்லி எழுந்திருக்காங்க. இப்போ ஜிம் எழுந்திரிச்சிட்டாங்க. டே ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. போகலாம் சொல்லி டேரை ஓப்பன் பண்ணாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் குழந்தாங்கன்னு சொல்லி ஜிம் பயந்து போயிடாங்க. அச்சோ சொல்லி பயப்படுறாங்க. டே பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கே நிற்கிறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பரவாயில்ல கேட்காது, ஓகேவா? நான் பேசுறதும் கேட்டுக்காத சொல்கிறாங்க. பரவாயில்ல கேட்டாலும் புரியாது, ஆனால் எங்கே நிற்கிறாங்க சொல்கிறாங்க. தெரிய சொல்கிறாங்க. டேயோ நீ எங்கே நிற்கிறா சொல்கிறாங்க. மம்மா எங்கே போயிட்டா தூக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஜிம் தூக்குறாங்க. ஜிமின் பேபியோட ஃபேஸ் ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லி பேபி ஹக் பண்ணிக்குது. அது வந்து ஜிம்மில் சீக்கிரம் கிஸ் பண்ணுது. அம்மா சிக்யூட்டாக பார்த்துட்டு டேக்கிறோம். ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பேபியும் கியூட்டாக கொஞ்சம் இருக்காங்க. டே பார்க்குறாங்க. ப்ளீஸ் அலி தான் வராங்க. டே சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அலி சொல்கிறாங்க. சார் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்புறம் கிளம்புவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்டா போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே போயிடுறாங்க. போய்ட்டு ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஜிமின்டா பார்க்குறாங்க. டேயோன்னு சொல்கிறாங்க. மம்மா சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படியே பண்ணிட்டு நான் நம்ம மேலே போய்ட்டு வரேன் சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லி கேட்குது. அது நான் இங்கே நான் வந்து நம்ம அம்மா சொன்னால் கேட்பல அங்கே கேட்பான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துட்டு ஜிமின் மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு டே இருக்காங்க. ஜிமின் போய்ட்டு இப்போ டேவோட ஷர்ட்டெல்லாம் பட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி ஆசையாக இருந்திருக்கும். இப்போலாம் ஒருத்தவங்க ஒரு பர்சன் பண்ணிவிடணும்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணி விட்டதில்லை. இப்போ நம்ம ஜிமின் மட்டும் தான் அதை அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன். இப்போ நம்ம ஜிமின் டே அவருக்கு ட்ரெஸ்லாம் ஷர்ட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. பட்டன்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம டே ஜிம்மில் ஹிப்பில் கை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன் என் டேவை நல்லா பார்த்துக்கணும்ல சொல்கிறேன். ஜிம்மில் அழகாட்டு பட்டன்லாம் க்ளோஸ் பண்ணி விட்றாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்பாடா இன்றைக்கி தான் அந்த மாஃபியா வச்சு நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஸ்மைலுக்கான ரீசன் அவங்களோட லவ், ஓகேவா? அவங்க லவ் அவங்க பக்கத்தில் இருக்குல்ல, அதான் அவங்க சிரிக்கிறாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக டைலாக வியர் பண்ணி விடுறாங்க. அழகாக இருக்குங்க செம்ம ஹார்ட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஹார்ட்டாக இருக்கானு சொல்கிறாங்க. இப்போ நைட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிச்சிடுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பேபி நம்ம கூட தூங்க போக சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் ஏன் கூட தூங்க சரியாக சொல்கிறாங்க. ஓகே நீ நான் பேபி முப்பது நாள் தூங்க சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புவா பாய் சொல்கிறாங்க. ஜிம் கீழே இப்படியே கீழே இறங்கி வராங்க.
டேவன்கிட்ட டேவன் பாய் ஓகேவா அம்மா கூட ப்ளே பண்ண ஓகே சார் போயிடுறாங்க. இந்த பக்கம் டே பண்ணதுக்கப்புறம் பேபி ஜிம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. அங்கே பார்ட்டியும் சொல்லிட்டாங்க என்ன மாஸ்டர் நம்ம பேபி ஜிம்மில் நான் பேபி தூக்கி அவர் மேலே படுக்க வச்சுக்கிட்டு சோஃபாவில் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது பார்க்குறது ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னவா இருக்கும் நேற்று நைட்டு அவரும் சார் ஒன்றா இருந்தாங்க. அப்போ என் டேவும் நம்ம ஜிம் ஒன்றா தான் இருந்தாங்க. அதனால அப்படி ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கா அவங்களுக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பேபி தான் டைப்பரெல்லாம் க்ரைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேரும். என்னக்கா நம்ம ஜிம்முக்கு எல்லாம் பிடிக்குது பேபி அதை அப்படியே பண்ணுது. இப்போ அங்கே ஜிம்முக்கு ஜங்க் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக பேபிக்கு வந்து ஜங்க் ஃபுட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜிம்முக்கு தெரியல. ஜிம்மில் என்ன பண்ணாங்க ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்ருக்காங்க. அந்த வீட்டில் நம்ம மேட் ஆண்டி சொல்லிட்டாங்க பாருப்பா ஜங்க் ஃபுட்லாம் பேபி கூட காட்டாத சொல்லிட்டாங்க. ஏன் ஆண்டி சொல்லிட்டாங்க அது அவனுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் அப்படி சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜிம்மில் தான் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. இப்போ பேபியும் அதே மாதிரி சாப்பிட்ருக்கு. அது ஈவினிங் தான் பேபிக்கு ஒரு மாதிரி காஃபிங்காகவே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க பார்ட்டியும் உனக்கு என்னாச்சு சொல்கிறாங்க. அது காஃப் பண்ணிட்டு இருக்க அவருக்கு பயம் வந்துடுது. டேக்கு ஃபோன் பண்ணிட்டு எடுக்க மாட்டாங்க. டே ஒர்க்கில் இருப்பா சொல்லி ஜிம் தான் பேபி தூக்குறாங்க. தூக்கிட்டு டேரக்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஏன்னா நம்ம ஒயின் பார்த்து போகிறாங்க. ஒயின் பார்க்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பேபி செக் பண்ண சொல்லிட்டாங்க. என்னாச்சு சொல்லிட்டுப்பா செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா பேபிக்கு ரொம்ப காஃபிங்காக இருக்குது. டேன் உனக்கு என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் உனக்கு டேன் தெரியுமா அவன் தெரியுமே சொல்லிட்டாங்க. இது 2 பேஷன் சொல்லிட்டாங்க. பேஷண்ட்டாக ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியுது டே கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. டேயும் நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு யார் கேட்குறாங்க. பேபி இல்லைன்னு செக் பண்ணுறது ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஏன் சாப்பிட்டோம் ஏன் சொல்லிட்டாங்க பாரு அவனோட ஹெல்த் இஷ்யூக்கு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அவனுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அவனுக்கு எந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்க சொல்கிறோமோ ப்ரொவைட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் கொடுக்கணும் ஓகேவா. இந்த பேக்கெட் பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க அவனுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டை தான் கொடுக்கணும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் அதர் திங்ஸாக இருக்கட்டும் எதுவும் பேக் பண்ணுறது ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணால் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஆகும் உனக்கு காஃபிங் ஒரு நிறைய ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டு அப்போ ஒயின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பேபி ரொம்ப ட்ரை பண்ணுது. நாங்கள் பாரு மம்மா இருக்கேன் பாரு சொல்லிட்டு பேபி ஜிமிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ பேபியும் அவன் இருக்க ஒயின் பார்க்குறேன் மம்மா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கப்புறம் பேபி தூக்கி நம்ம ஜெஸ்ஸிட்டு கொடுக்குறாங்க. ஜெஸ்ஸியும் பேபி கம்ஃபர்ட் பண்ணுறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நடந்தாலும் சொல்லிட்டாங்க அவன் எனக்கு பயங்கர ஷாக்கு டே என்ன பண்ணி வச்சிருக்க நீ சொல்லிட்டாங்க. அவன் என் ப்ளீஸ் ஒயன்னு சொல்லிட்டாங்க. பாரு நீ லவ் பண்ணுற சொல்லிட்டாங்க. மாஃபியா கிம்ட்டா எங்கே தான் அப்போ நீ கிட்னாப் பண்ணது அவன் தான் நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவனுக்கு இருக்கடா சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஒயன் எதுவும் பண்ணாத ஓகே அவன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. இது ஹஸ்பண்ட் ஆகிடா உனக்கு கிட்னாப் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு அவன் ஹஸ்பண்ட் அவனுக்கு இங்கே பாரு பையன் லவ் பண்ணுற சொன்ன ஒரு பாசனை சொல்லிட்டாங்க. நீ சொன்ன வீரன்டா சொன்னா சொல்லிட்டாங்க. அவர் பேர் வீன் ஸ்கூலில் சொல்லுவாங்க ஓகேவா. அவர் பேர் வந்துட்டு கிம்ட்டா எங்கள் ஓகே சும்மா வீண் கூப்பிடுவாங்க. அவர் நிக் நேம் ஓகேவா. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவர் லைஃப்பில் நினச்சேன்னு தெரியாத என்ன சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பேபி வந்து ஸ்டமக்கில் இருக்கும்போதே அந்த பேபியோட அம்மா அந்த பேபி அபார்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் அந்த பேபி வந்து அபார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு என்ன சரி டாக்டர் தான் அவங்க அம்மா வந்து கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இந்த பேபி என்கிட்ட வரும்போது அவங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாங்களா அப்போ என்ன சொன்னாங்க இந்த பேபியோட அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அந்த பேபி ஸ்டமக்கில் இருக்கும் நிறைய ட்ரை பண்ணாங்க பேபி அபார்ட் பண்ணுறதுக்கு. அதனால பேபிக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வந்துருச்சு சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஓகேவா. ஆனால் காட் கிரேஸ் அவன் ரொம்ப அழகாக ஹெல்த்தியாக பிறந்துட்டான். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு ஓகேவா. அவன் பிளட்டில் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். அவன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் பாவம் குழந்தை சொல்லிட்டு காது வேறு கேட்காது சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க அங்கே பாரு நீ பத்திரம் பார்த்துக்கு ஓகேவா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தம்பி எதனா பண்ணால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கு நினச்சி எனக்கு ப்ரௌடாக இருக்குது ஓகே தம்பி நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சேம் டைம் உன்னை பற்றி எல்லாம் தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு என் டியூட்டி கரெக்டாக இம்பார்ட்டண்ட் ஏன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்லிட்டாங்க நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஓகே நான் பார்த்துக்கிறேன் டேவும் சரி பேபி நல்லா பார்த்துக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஓகே நான் அப்பா மட்டும் பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன் ஓகேவா நீ ஒன்றும் பயப்படாத சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்பாலாம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் உனக்கு தெரிஞ்சிச்சுல எனக்கு அப்புறம் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஓகே நான் இருக்கேன் நான் சொல்லிட்டு பூர்மா பையன் கம்ஃபர்ட் பண்ணுறான். அந்த பக்கம் ஜிம்மி தான் எங்கள் டேயோன்னு சொல்லிட்டாங்க. டேன்னு பார்க்குறப்ப மாசுறாங்க வாங்க பாரு சே ஹாய் சொல்லிட்டாங்க. இவங்க டாக்டரில் ஓகேவா அவனோட ஆண்டி ஐ மீன் என்னோட சிஸ்டர் ஓகேவா ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ மேபி சொல்லிட்டு ஆண்டி சொல்லிட்டு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக சுற்றிக்கிறான் நம்ம வந்துட்டு ஹாய் செல்லம் சொல்லிட்டாங்க. பாரு இது வரைக்கும் பேஷண்ட்டாக இருந்தால் இப்போ என்ன நியூ பி ஆகிட்டேன் ஓகேவா. இதுக்கப்புறம் என்னோட கியூடிபி ஓகேவா என்ன நியூ பி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அழகாக இருக்கானே ஜிம் அழகாக இருக்கானே ஒயன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கான் இவன் சொல்லிட்டாங்க. அழகாக இருப்பான் நம்ம பேசி கிட்ட பார்த்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் நம்ம அம்மாவா ஆமாம் சொல்லிட்டாங்க. நான் உன்னோட ஆண்டி ஓகேவா உன்னோட அம்மாவோடைய சிஸ்டர் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு பேபி கிட்ட பேசிட்டு இருக்கு. அது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம கிளம்புவா சரி இல்லை சாப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. இல்லை வயன் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. பாரு இதுக்கப்புறம் இவனுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்காது ஓகேவா அவனை பத்திரம் பார்த்துக்கணும் புரியுதா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா கொடுக்கலாம் ரொம்ப அதிகமாக கொடுக்காது ஓகேவா கம்மியாக கொடு சொல்லிட்டாங்க. ஓகே ரொம்ப சில்னஸாக கொடுக்காது ரொம்ப சில்லுன்னு கொடுக்கலாம் கொஞ்சம் சில்னஸாக கூட சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் தான் ஓகே பாய் சொல்லி ஆண்டிக்கு சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமினும்
டேவும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம டேக்கு நியூஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி ஜிமினும் டேவும் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி அவங்க எதுவும் மறைக்க மாட்டாங்க. டே வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஜிமின்ட்ட. ஜிமின் பார்க்குறாங்க. டேம் சாரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் எனக்கு தெரியாது டே, உங்களுக்கு தெரியும்ல எனக்கு ஜங்க் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. டேக்கு தெரியும் ஜிமினுக்கு ஜங்க் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. அவன் ஸ்கூல் படிக்கும்போது டே நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ டே நினச்சி அவங்க ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஜிமின் அவனுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா, நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் சாரி சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி சொன்னாங்க ஜங்க் ஃபுட்லாம் வீட்டில் வைக்க சொல்லிட்டு நான் தான் பேபிக்கு கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டேன், தப்பு ஏமல் தான் டே சொல்லிட்டாங்க. ஓகேடாமா இட்ஸ் ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நீ பார்த்துப்பல. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒயன்ட்டு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு டே என்னோட பையன் நான் தான் அம்மான்னு சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்லிட்டேன், நிஜமாக நான் சொல்லிட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேவா, அக்கா சொல்லிட்டா, அப்பா மட்டும் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பையன் இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ ஓகேவா, உன் பையன் ஓகே, உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, அவனை திட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகே, நீ பார்த்து பண்ண நம்புறேன் சொல்லிட்டு டே தான் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, நிறைய டேனை புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு இப்போ டேவனை பார்க்குறாங்க. செல்லம் சாரி சொல்லிட்டாங்க. இதுக்கு மாமா சொல்லிட்டாங்க, உனக்கு இது ஒத்துக்காதுன்னு தெரியாதுல தங்கம், இதுக்கப்புறம் மாமா பார்த்து தரேன் சரியா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. பேபி கூட ஸ்மைல் பண்ணுறது பழக வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. எப்படிக்கா போயிட்டு தண்ணியில் குதிக்கிறோம், ஸ்விம்மிங் பூலில் விளாட்றதும் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஆண்டி பார்க்குறாங்க. ஐயோ அந்த பையன் ஆட்டம் போட்டிருக்கா, 2 பேரும் இவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பார்த்துருக்காங்க. இப்போ டே வீட்டுக்கு வராங்க 2 பேரும். எப்படிங்க டிவிக்கு முன்னாடி சமத்தா உட்காந்துருக்காங்க அழகா. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறாங்க, என்ன சமத்தா உட்காந்துருக்கீங்க சொல்கிறாங்க. நாங்கள் சமத்து பிள்ளைங்களாம் சொல்கிறீங்க, நீங்களா எனக்குலாம் தெரியும் ஓகேவா, நீங்கள் எந்த அளவுக்கு சேட்டை போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லையே சொல்கிறாங்க. பேபி சொல்லிட்டு மம்மா திட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்படியே ஏன் திட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் திட்டு என்ன பண்ணுவா சொல்லிட்டாங்க. திட்டக்கூடாது, நீ என்ன மட்டும் திட்ட, மம்மா திட்ட சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு பேபி போயிட்டு ஜிமின் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்த்து சமையல் பண்ணிட்டாங்க. ஜிம் பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோயின் செல்லம் பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் அவனும் அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமிந்தா சரி ஓகே டே ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. ஓகே டே போய்ட்டு சாப்பிட்டு வராங்க. இந்த பக்கம் பேபி டே போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜிமின் பேபி டே மட்டும் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே தான் பேபிக்கு அது ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டாங்க. ஜிம் பேபி பார்க்குது. டேட்டா நீ ஃபீட் பண்ணாத அம்மா ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே விட்டுறாங்க. இப்போ ஜிமிந்தா கட்டே சொல்லி அழகாக ஃபீட் பண்ணிட்டாங்க. அதை ரொம்ப லவ்வோட கேரோட ஃபீட் பண்ணிட்டாங்க. அது பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேபி ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி சாப்பிடுது. எப்பவுமே கம்மியாக சாப்பிடுவோம். டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஆனால் ஜிமின் ஃபீட் பண்ணால் நல்லாவே சாப்பிடுது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேக்கு. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு பார்த்துருக்கு. ஜிமின் தான் டேடாக்கு ஃபீட் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அக்கா டேங்க சார் டேக்கு ஃபீட் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேமே அவள் லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ 2 பேருக்குமே ஜிமின் அழகாக பார்த்துக்குறாங்க கேர் பண்ணி. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் அவ்வளோ ஹாப்பினஸ். இப்போது ஜிமின் டே பேபி மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. டே ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜிமின் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க ஜிமின். நான் சொன்ன மிஷன் சொல்கிறாங்க. சார் அது சொல்லிட்டாங்க மிஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் சொல்லிட்டாங்க. டைம் எடுக்குமா ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொல்லிட்டாங்க கொஞ்சம் எனக்கு ஒரு 6 மந்த் டைம் தருங்களா சார். 6 மந்த்தாக சொல்லிட்டாங்க. ஆமாம் சார் சொல்லிட்டாங்க. ஓகே 6 மந்த்தில் முடிச்சிடுவீங்களா? கண்டிப்பாக முடிச்சிடுவேன் சார் சொல்லிட்டாங்க. ஓகே இங்கே பாருங்கள் ஜிமின் நீங்கள் சொல்கிறதா எல்லாமே இருக்குது ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்கள் மூவ் பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, இது எல்லாமே என்னோட பொறுப்பு ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் ஹெட்டு புரியுதா சொல்லிட்டாங்க. ஓகே சார் எனக்கு புரியுது சொல்லிட்டு ஜிமின் ஃபோன் கட் பண்ணிட்டு வராங்க. அவருக்கு டேவை பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஐம் சாரி, நான் சீட் பண்ணுறது தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே, எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல டே அப்படி ஜிமின் தான் டேவ் பார்க்குறாங்க. லவ் வேறு என்னோட ப்ரொஃபஷனல் வேறு ஓகேவா. ஐம் சாரி டே சொல்லி ஜிமின் டேவ் பார்த்துட்டு இருக்காங்க. இதே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே. பை டேக் கேர் எவ்ரிவன்.